ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நலம்ங்க. இன்றைக்கி நம்ம ஊரை விட்டு கிளம்ப ஒரு நாள் வந்துருச்சு. வேறு எதுவும் இல்லை, நம்ம ஒரு கேலஸ்தனிக் காம்படிஷனுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட டேட் வந்தனால நம்ம அங்கே வந்து காம்படிஷன் கலந்துக்கிறதுக்காக போக போகிறோம். ஸோ இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் நம்ம இங்கேருந்து போய் எங்கே போகிறோம், காம்படிஷன் எங்கே நடக்க போகுது, அண்ட் காம்படிஷன் எப்படி இருக்க போகுது, எந்த டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஸோ கிளம்பியாச்சு. நம்ம வந்து நாகர்கோயிலேருந்து நமக்கு வந்து ட்ரெயின். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம போகிற லொக்கேஷன் வந்து பெங்களூர். ஸோ பெங்களூரில் தான் காம்படிஷன் நடக்க போகுது. ஓடி வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டோம். இனி என்ன நடக்குதுன்னு வீடியோஸில் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அரிபரியாக கிளம்பி வந்ததில் நான் வந்து எதுவுமே எடுக்கலை, ஃபுட்டு எதுவுமே. அதனால் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. வேறு எதுவும் இல்லை, சேஃப் ஜோனாட்டு நான் வந்து ஒரு எக் பிரியாணி வாங்கியிருந்தேன். ஸோ 2 எக்கு இருந்துச்சு. அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸு. ஸோ சேஃப், வேறு எதுவும் ரயில்வே இதில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இந்த ஃபுட்லேயே வந்து சேஃபாக முடிச்சிட்டேன். நீங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்ததுனா செம்ம டயர்டு. இந்த பசியில் வேறு நல்லா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டேன் சாப்பாடை. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சரி இதுக்கு மேலே உட்கார வேண்டாம், அப்படியே படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், கட்டையை சாச்சாச்சு, படுத்துட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் போய் மீட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஹொசூர் வந்து மீட் பண்ணிட்டோம். ஹொசூரில் இருக்கோம். ஹொசூர் வந்து பெங்களூர் தமிழ்நாடுக்கு பார்டரு. காலையிலே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காஃபி, ரயில்வே காஃபி சுமாராக தான் இருந்துச்சு. ஓகே, டன். அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து ட்ரெயின் கிளம்பியாச்சு. பெங்களூருக்குள்ளே என்ட்ரி ஆக போகுது. ஸோ நம்ம பெங்களூருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ எனக்கும் இந்த இடத்துக்கும் மறக்க முடியாமல் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஒரு 4 வருஷம் ஒரு பந்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் காலேஜ் வந்து இங்கே தான் படித்தேன். என்னோடய இன்ஜினியரிங்ஸ் வந்து இங்கே தான் முடித்தேன். ஸோ என்னோடய தோஸ்த் ஒருத்தன் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு ஃபோன் பண்ணேன், ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்துடுறா அப்படின்னா. ஒரு நீல கலர் பஸ்ஸை பிடிச்சேன். அங்கேருந்து அவனை தேடி போயிட்டுருக்கேன். அவன் இருக்க இடம் எனக்கு எதுவுமே கிளியராக தெரியல. அதனால் அங்கே போய் ரீச் ஆகிட்டான். அவன் சொன்ன இடத்துல நண்பனே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஓகே சூப்பரான்னு சொன்னேன். இதான் என் நண்பன். அவன் கூட வந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா பெங்களூர் லெமன் ரைஸு 2 வடையும் வாங்கி கொடுத்தான். சாப்பிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாண்டா அப்படின்னா ஒரு 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 கிரிக்கெட்டரோட டீ ஷாப் அப்படின்னு சொல்லியிருந்தான். கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி சாப்பிட்ட கையோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேக்குள்ளே ப்ரோட்டீன் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா ரூமில் வந்து குக் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அங்கே போய் குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்தோம். ரூமுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காயின் 5 rupees போட்டோம்னா 20 லிட்டர் தண்ணி கிடச்சிரும். வந்தோடனே நண்பன் வந்து சமைக்கிறதுக்குள்ளே ப்ராசஸில் இறங்கிட்டான். ஸோ தக்காளி கட்டிங், அதுக்கப்புறம் வெங்காயம் கட்டிங், வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸான கட்டிங். அவங்க 2 பேரும் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வெளியிலேருந்து பராக் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பில்டிங் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து ஆவேசம் சொல்லிட்டு ஒரு படம் வந்து பார்த்திங்களா, ரங்கன் சேட்டா, அந்த இடத்துல அந்த பசங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் இருக்குது இந்த இடம். ஸோ அதனால தான் ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் இந்த இடத்த. ஸோ திரும்பி வந்து பார்க்குறதுக்குள்ளே கிச்சனில் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி சிக்கனை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சண்டே அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கிரிக்கெட் தான். அந்த ஃபீவர் எங்கேயுமே விட்டு போகல. பெங்களூர்லேயும் அது நிறையவே இருக்குது. நானும் என்னோடய கிரிக்கெட் டே மிஸ் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது. 3 பேராக கிளம்பிட்டோம். ஒரு ஆளுக்கு ஆஃபீஸ் இருந்து எங்கள் 2 பேரையும் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் தான், பக்கத்தில் இருந்த மார்க்கெட்டுக்கு வந்தோம். எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ட்ரெஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வந்துருந்துச்சு. அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே மெட்ரோ இருந்துச்சு. சரி அங்கே பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பக்கத்தில் ஓரியன் சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அங்கே போகிறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க இந்த மெட்ரோவை யூஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் சொன்னனால நானும் சரி மெட்ரோவில் போய் அப்படியே ஜாலியாக ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் தான் பெங்களூரில், பயங்கரமான டிராஃபிக்கு. ஸோ நான் வந்து ஒரு 10 years முன்னாடி இங்கே இருந்தேன். ஒரு 4 வருஷம் படித்தேன் இங்கே. ஸோ அப்போதுக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா அதே தான், ஃபுல் பீக் டென்ஷன். எல்லாருமே ஃபுல் பிஸியில் இருக்காங்க பெங்களூரில். சூப்பராக இருக்குது. சிட்டி ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது நிறைய இடத்துல. அண்ட் ஆட்கள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க எல்லாருமே. நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு நம்ம. ஸோ ஸ்டேஷன் வெயிட்டிங் ஃபார் ட்ரெயின். பயங்கர ரஷ்ஷாக இருந்து ட்ரெயினுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் வெளியில் ஸ்டேஷன் எடுத்தேன். நான் சொன்ன மால்கிட்ட வந்துவிட்டோம். ஸோ அங்கே கொஞ்சம் வாட்டர் ஃபால்லாம் இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் ஃபால். நாளைக்கு தான் நம்ம காம்படிஷன். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக லைட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் நைட்டு. ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தியும் ஒரு முட்டையோட டின்னரை முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு ஸ்போர்ட் டே. காலையில் எழுந்திரிச்சிட்டோம், கிளம்பியாச்சு. ஸோ புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரேப்பிடோவில் வந்து காலையிலே கிளம்பிட்டோம். வென்யூ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு காஃபி போட்டாச்சு. வென்யூ வந்து ரீச் ஆகிட்டோம். சூப்பராக இருந்துச்சு உள்ள எல்லாருமே. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக்ஸோட காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்றத பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கலந்துக்க போகிற கேட்டகரி வந்துருச்சு. ஸோ காம்படிஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிவிட்டு தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் கலந்துக்க போகிற கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா பிகினர் லெவலில் எண்டுரன்ஸ் கேட்டகரி தான். ஸோ இதில் வந்து ஒரு 7 ஸ்போர்ட் உள்ள ஒரு சர்க்கியூட் இருக்கும். ஸோ அதை வந்து எவ்வளோ ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த கேமு. ஸோ நான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் என்னோடது இது. அதனால் சரி பிகினர்ஸில் நம்ம கலந்துக்குவோம், எப்படி இருக்குது அந்த லைக் மெத்தட்லாம் எப்படி அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கலந்துக்கிறேன் இது. என்னோட கேட்டகரி முடிஞ்சதோட பவர் ஏற்றுறதுக்காக வந்துட்டேன். தொன்னை பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ரைஸு மேலே பாயில்டு சிக்கன் எக் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு வந்து பார்த்தா நம்ம லோக்கி மேன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து அவர் அட்வான்ஸ் லெவலில் வந்து காம்படிஷனில் போட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷ் ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஸோ இவங்களாம் சென்னை பாய்ஸு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. காம்படிஷன் கண்டக்ட் பண்ணவங்களும் எல்லாருக்குமே எப்போவுமே டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு ரெட் புல் சப்ளை நடந்துகிட்டே இருந்துச்சு ஃப்ரீயாட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு மஸ்லப் காம்படிஷன் பார்த்தோம். ஸோ மென் விசஸ் உமன் சரியாக இருந்துச்சு. ஸோ 2 பேரும் டாமினேட் பண்ணுற அளவுக்கு வேறு லெவலில் பெர்ஃபார்ம் காட்டினாங்க. ஸோ இந்த மஸ்லப் அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஆனால் நிஜமாக அதை ராக் பண்ணிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் கேட்டகரி. ஸோ அவங்களும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த காம்படிஷனில் தெரிஞ்சுக்கிச்சு நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி எண்டூரன்ஸ் எல்லாமே. ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து இனி அடுத்த காம்படிஷனுக்கு நல்லா பிக்கப் பண்ணணும். ஸோ அவங்கவுங்க வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. டைம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ப்ரைஸ் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ப்ரைஸ் தான். மொத்தம் நம்ம கலந்துக்கிட்டதில் மொத்தம் 44 பேர் இருந்தாங்க. ஸோ டாப் 10ல் வந்தோம், அதுவே ரொம்ப சூப்பர் தான். ஸோ அதனால் நம்ம நைட்டு கிளம்பியாச்சு அன்றைக்கி. ஸோ பஸ் எடுத்துகிட்டு ஊர் பக்கம் வந்து சேர்ந்துட்டேன். காம்படிஷனில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதேமாதிரி நல்ல ஃபுல் பாசிட்டிவ் வைபாகவும் இருந்துச்சு. இனி உள்ள நாட்களில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெயின் பண்ணுவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அடுத்து வீடியோ பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.